ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஷ்னி. மை நேம் இஸ் அஜய் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அர்ச்சனா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து சில ஹாரர் நம்பர்ஸ்லாம் ஏறி வச்சுருக்கேன் நோட்டில். அது வந்து உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எதுக்காக இப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாரராக உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு. இது வந்து நைட் தான். ஓகே, வாங்க நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஐ அம் ஃபார் மீ த்ரில் இஸ் லைக் சால்ட் வாட்டர். பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு இருட்டா இருக்கான்னு எனக்கு லைட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு அதெல்லாம் நான் வந்து வெச்சுக்கிட்டு பார்க்காம அப்படியே பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் சொல்றேன். 666 666 666. இந்த நம்பர் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து ஒரே ஆர்வமா இருக்கு, எப்படா வந்து எனக்கே பின்னாடி இருட்டா இருக்கு. இவெல்லாம் இப்பயும் நல்லா பயப்படுவோம். ஆனா அதனால தான் நாங்க நடுவில் உட்கார வச்சிட்டோம். இதுவே எங்க டீம்ல இருந்து இன்னொன்னு ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ வந்து அந்த நம்பர் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இல்ல வெளிச்சம் வந்து வருது, அதனால சைடுல காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கால் அட்டெண்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து என்ன சொல்ல பயமா இருக்கு. ஸ்பீக்கர்ல ரிங்கே பூ மாட்டேங்குது. கட் பண்ணிட்டாங்க, யாருன்னு தெரியல. ரிங்கே போல, எனக்கு ஒன்றும் புரியல. கட் ஆயிடுச்சு. யாரு கட் பண்ணிட்டாங்க? வாட் இஸ் ஓகே வாங்க நெக்ஸ்ட் நம்பர். திஸ் இஸ் ஸ்டூபிட் மேன். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? நீ சொல்லு இந்த வாட்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற நம்பர் பார்த்தீங்கன்னா 090 44444444. இந்த நம்பர் தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பண்ண போறோம் 00900. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் நம்பர் போட்டாச்சு. இப்போ வாங்க கால் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பீக்கர்ல போடு. ஐ நீ பாவி. ஒரு மென்டல் ஆயிட்டுக்காங்க. ஸ்பீக்கரே ஆட் பண்ணு. அவங்க ஏதோ கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொரு தடவை ட்ரை. ஒன் மோர் டைம். எனக்கு இப்போ கட் பண்ணிட்டாங்க. எடுக்கல. வேற நம்பர் டைப் பண்ணலாமா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். இன்னொரு தடவை வராது. இப்பதான் எனக்கு ஒரு த்ரில்லே வந்திருக்கு. இவெல்லாம் இது காட்டி வந்து பாருங்க. ரீட் பண்ணுங்க பாருங்க. கால் இப்ப மாட்டேன். ஹலோ கட் பண்ணு சீக்கிரம். ஒரு சத்தமே வரும் பாருங்க. இருங்க வந்துச்சு. எனக்கு வந்து செம்மையா போயிட்டேன். இந்த வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டேன். இதுக்கப்புறம் முடியாது. நாங்களே ரொம்ப ஆறலாம் உங்களுக்கு வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். நாங்க செம்மையா பயந்துட்டோம். ஆனாலும் கூட நாங்க உங்களுக்காக பண்றோம். நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து நான் பயந்தே போயிட்டோம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பயப்படுறேன். யாரும் ட்ரைல பண்ணது இல்ல. அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா பேசவே இல்ல. ஆனா எனக்கு அவங்க ஆன் பண்ணோடனே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி. நீங்க உங்களுக்கு தெரியும்ல, ஜெனி ஆக்ஸ் தெரியும்ல, அவங்க வந்து பண்ணப்போ அப்படிதான் இருந்துச்சு. ஓகே வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த பயத்துல பண்ணிட்டேன். எல்லாரும் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 618 620 8313. இப்போ வந்து பார்க்கலாமா? இந்த போட்டு எனக்கு வந்து
பயமா இருக்கு பண்றதுனால எனக்கு ஒரு மாதிரி பயம். இவனே பயப்பட மாட்டேன். என்ன வீடியோ பார்த்தலாம். ஆக்சுவலி இன்னைக்கு தான் நாங்கள் வந்து அரண்மனை 3 வந்து பார்த்தோம். நான் இவங்க 2 பேரும் இல்லை இப்படி பண்ணி நிற்கிறாங்க. நான் மட்டும் என்ன நடக்குது நானும் பார்க்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் த்ரில் இப்போதான் எனக்கு தெரியுது. கால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம், கால் பண்ணி இருக்கிறோம். சீக்கிரம் த்ரில்லா இருக்கு எனக்கு. இப்போ அவ நம்பர் போட போது நம்ம போட அது வந்து நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர மாட்டேது, மாறி மாதிரி தான் வருது. ஆனால் வந்து நான் கொஞ்சம் காதை பிடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பிடிக்கிறேன் ப்ளீஸ். கம்மன் இருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சு ஸ்பீக்கர் இவன் பாவம். ஆனா இவன் நடுவில் தான் உட்காந்துருக்கான். ஹலோ ஹலோ இதுவும் எல்லாமே அப்படிதான் கட் ஆகுது. ஒருவேளை பேய் பீட்டிங் போட்டு பண்ணிட்டு இருக்கோது போல இருக்கு. எல்லாருமே அப்படிதான் கட் ஆகுது. புரியல எனக்கு. ஆக்சுவலி இந்த உலகத்துல பேய்ன்னு எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நாங்க ட்ரை தான் பண்றோம். அதுவே ஒரு ஹியூமன்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. இல்ல ஹியூமன்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா பேசணும்ல யாருன்னு சொல்லிட்டு. அது கூட பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சு ஹியூமன்ஸ் தான் பேசுறாங்க. நம்ம அப்புறம் எப்படி அவங்க கட் பண்ணுவாங்க? ஓகே, இப்போ வந்து இந்த நம்பரை வந்து போட்டு பார்த்துட்டோம். சரி, இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம். உங்களுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸ்பீக்கரில் போட்டோம். ஹலோ ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? எடுக்கல. இந்த பக்கம் ஆஷினி, அந்த பக்கம் யாரு? கட் பண்ணிட்டாங்க. சின்சான் மாதிரியே பண்றான். ஆக்சுவலி நான் சின்சானோட பெரிய ஃபேன். யாரெல்லாம் சின்சானோட பெரிய ஃபேன் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து பண்ணியாச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை. இல்லை வேணாம். இது செம பயமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பட் என்ன நம்ம பண்ணிரோம். ஆனா நம்ம கிட்ட காட்டுறோம். இப்போ வந்து வெளிச்சமா இருக்கிறதுனால தெரியல அவ்வளவா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நம்பரும் நம்ம போட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது? இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 90939000003. இப்போ பார்க்கலாமா? வாங்க, என்ன நம்பர் பார்க்கலாம். இந்த போர்டு இதுதான் வந்து லாஸ்ட் நம்பர் நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அந்த வந்து போட்டுருந்தோம். இவளுக்கு வந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஐ மீன் நான் வந்து ஷவர் இருக்கிறேன். ஐ மீன் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே ஒரு ரூம்ல யாருமே இல்லாம லைட் ஆன் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆமா லைட் ஆஃப் பண்ணிட்டு காலையில வளருது இவனுக்கு. கதவுலாம் பூட்டிட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாருமே இல்லை எங்கள் வீட்டில், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஆமாம், நான் எங்கள் அப்பா அம்மாலாம் வீடியோ எடுக்கிறீங்களா இல்லை வரீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் நான் இப்போ தான் தெரிஞ்சு நாங்கள் வரலைன்னு சொன்னது தப்பு இல்லை. வந்து நம்ம பண்ணியாச்சு. போடலாம். ஸ்பீக்கரில் போடு. நீ காது எடுற அப்போ தானே ஒரு த்ரில் இருக்கும். ஸ்பீக்கரில் போட்டோம். இவனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, எல்லாருமே கட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ கட் ஆயிடுச்சு. கால் எண்டட்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது கால் சரியா போல. சரி வாங்க, ஆமாம், ஒன்றும் நான் வாட்டி போட்டு பார்க்கலாம். ஸ்பீக்கர் பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் படிக்கிறேன். என்ன போட்டிருக்காங்க? வெரி ஓவர். யுவர் பேலன்ஸ் இஸ், உங்களோட பேலன்ஸே அவ்வளோதான் வச்சு நம்ம மாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த நம்பர் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் திருப்பி போட்டு பார்க்கலாம். ஓகேவா? நான் சொன்னல அந்த நம்பர் த்ரில்லிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயம் இருக்குது. ஆனால் த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. எனக்கு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது. இப்போ எதோ இழுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விழுந்த சத்தமே கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அஃபெக்ட் வராது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹாரராக பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அதனால வந்து இந்த காலிங்கே நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த நம்பர் வந்து நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஸ்பீக்கர் போடு அப்படியே. ஸ்பீக்கர் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் சவுண்ட் வை. ಕ್ಷಮಿಸಿ, ಈ ಸೌಲಭ್ಯವು ನಿಮ್ಮ ನಂಬರ್ನಲ್ಲಿ ಲಭ್ಯವಿಲ್ಲ. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ இது ஏதோ நம்பர் வந்து ஒழுங்கா இல்லைன்னு வருது. நம்பர் ஒழுங்கா இல்ல. ஏதோ 2 நம்பர் மிஸ். செகண்ட் நம்பர் போட்டு வச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து நான் சொல்றேன். 80182063. இப்போ வந்து இந்த நம்பர் வந்து போட்டு பார்க்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் செய்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டு பார்க்கலாம் லாஸ்டா. இப்போ நம்ம இதுவா வந்து அந்த நம்பர் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம கால் பண்ணலாம். ஸ்பீக்கர் does not exist. Please check the number you have dialed. ನೀವು ಡಯಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ ಅಸ್ತಿತ್ವದಲ್ಲಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು எனக்கு இப்பதான் சிரிக்கிறானே. செக் பண்ணணும்னு வருது. आपके द्वारा डायल किया நான் நினைச்சேன் இது காசு குத்தாதான் பேசுவோம் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இல்ல. பணம் Actually போயிட்டு வந்து பேயா இருக்கு. இது வந்து ChatGPT கூகுள் ஏதோ தப்பா சொல்லிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ChatGPT கிட்ட கேட்டலாம். உண்மையே வந்தா கேட்டேன். அது வந்து என்ன சொல்லுச்சு? அது இல்ல அது வந்து சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் நம்ம அதை போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த நம்பர் தான் அதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியுது. அவன் வந்து தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்கான். ஸோ அதனால அவன் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆஃப் பண்ணி நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாத. பண்ணல. இப்போ பண்ணு. எல்லாம் தண்ணி குடிச்சு முடிக்கிறோம். ஏன்னா செம்ம டயர்டா இருக்கு. எனக்கு அப்படியே பயமா. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு? செம்ம இப்போ இது வந்து ஆக்சுவலி நைட்டு எங்கள் அம்மா அப்பா போயிட்டு இது வந்து நைட்டில் நான் வந்து ரூமில் கதவுலாம் டாப்பால் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி ஒரு 3 மணி இருக்கும். இன்னத்துக்கு தான் அது பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து எடுத்து உட்காந்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் சொல்கிறேன். 9093400093 பண்ணலாமா? வாங்கலாம். நான் பார்த்துக்கோ. நாங்கள் வந்து கால் பண்ணுறோம். ஆனால் ரிங்கே போக மாட்டேது. ஆனால் யாருமே காலும் பண்ணி, ஆனால் கட் மட்டும் நல்லா பண்ணுறாங்க. சரி, என்ன பைத்தியமான பேயா இருக்கும். நான் பயத்தில் எனக்கு வாயில வளருது. இவனுக்குள்ள ஐயோ சாரி அது மாதிரிலாம் பண்ணி. இப்போ வந்து ஒரு சாமான் சத்தம் வருதுன்னு சொல்லுவீங்க. அது எங்கள் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து வருது. ஆமாம், அவனும் தூங்கவே இல்லை. அங்கே இருக்கவங்களாம் வந்து காலையிலே ஏஞ்சிப்பாங்க. ஆமாம். 1 மணிக்கே எழுப்பாங்க தானே? ஆமாம். அவங்க வந்து 6 o'clock தான் தூங்குவாங்க. அதனால் இப்போ வாங்க நெக்ஸ்ட். இப்போ இந்த நம்பர் போட்டாச்சு. அங்கே ஆன் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் the dial number does not exist. எல்லாமே இப்படி தாண்டா வருது. Check the number you have dialed. ನೀವು ಡಯಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ ಅಸ್ತಿತ್ವದಲ್ಲಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಡಯಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க கூட எடுக்க மாட்டறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பைத்தியமான பேயா இருக்கும் போல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற நம்பர். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 666. அவ்வளோதான். இதுக்கு நம்ம 666 இது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகணும். கடவுளே ஒர்க் அவுட் ஆகு. வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ கால் பண்ணி பார்க்கலாம். போட்டாச்சு. இந்த நம்பர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கால் நம்பர் தான். பண்ணிட்டேன். that does not exist. Please check the number you ஐயோ have dialed. செக் த நம்பர். ನೀವು ಡಯಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ எனக்கு இந்த இல்ல இந்த ஹிந்திக்காரி பேசுறது எனக்கு சிரிப்பா. आपके द्वारा डायल किया गया नंबर ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வச்சோன்னா சிரிப்பாக வரும். ஆமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் நம்ம பண்ண போகிறோம்னா 6767. ஓகே பண்ணி பார்க்கலாம். எப்படி தெரியுமா? 676767 யாரெல்லாம் 67 இது பிடிக்குமோ வந்து 67 வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்ல கமெண்ட்ல பண்ணிடுங்க. ஓகே கமெண்ட்ல 67ன்னு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பை பை. அதான் வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் 6767 நம்ம தான் பண்ண போகிறோம். ஓகே
6767. இப்போ வந்து நம்ம 6 வந்து போட்டாச்சு. 67 நீ பண்ணு. does not exist. Please check the number you have dialed. ನೀವು ಡಯಲ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ ಅಸ್ತಿತ್ವದಲ್ಲಿಲ್ಲ. எனக்கு மனசுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் நம்பர் போட போகிறோம். கிராஸ் வச்சு போட்டேன். ஹலோ 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 யாரு? ஹலோ யார் நீங்க? பயமா இருக்கு. அப்படியே பாருங்க, வந்து ஹலோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு செம்மையா பயமா போயிடுச்சு. அதான் இப்போ சொல்ல வந்துட்டேன். அச்சு வந்து போயிருக்கா. என்னாச்சு? அச்சு நீ போனதுக்கு அப்புறம் ஏதோ கால் பண்ணாங்க. அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஒரு வாட்டி கால் பண்றீங்களா? எனக்கே பயமா இருக்கு. நாங்க எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு சிரிப்பா வந்துச்சு தெரியுமா? வா சரி தள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த பைத்தியம் எனக்கு காட்டவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் வந்து ஒருத்தங்க தான் எடுத்தாங்களே, அதில் ஒருத்தங்க தான் ஹாரராகவே இருந்துச்சு. சரி, இதே மாதிரி பார்ட் 2ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் until bye from ஹாஷ்னி அஜய் vlogs. Bye friends. லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே Bye.